வணக்கம். இது எஃப்னா தமிழ் டிபிஎன் இலங்கையின் இன்றைய காலை செய்திகள். ராமநாதன் அர்ச்சுனாவுக்கு பச்சை கொடி காட்டிய அமைச்சர். கிளிநொச்சி மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் பாராளுமன்ற உறுப்பினர் வைத்தியநாதன் அர்ச்சுனா பங்களிப்பு யாழ் மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் இருந்ததைப் போல் அல்லாமல் சிறப்பானதாக அமைந்ததாக அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றதாக சொல்கின்றார்கள். இதே நேரத்தில் யாழ் நகருக்கான குடிநீர் தேவைகள் பூர்த்தி செய்ய 2 நிமிட குளத்தில் மேலதிக நீரை கொண்டு செல்வது பற்றிய விடயத்தை பேசும்போது அவரது பேச்சில் ஒரு பதட்டம் காணப்படுகின்றது. உரையை சரியான முறையில் தயாரிக்கப்பட்டது இல்லையா, வைத்தியரான அவருக்கு நீர்ப்பாசனம் தொடர்பான போதிய அறிவு இல்லையா, அவரது பதட்டத்துக்கு காரணம் தெரியவில்லை. வடமாகாண சுகாதாரத்துறை தொடர்பாக அவரது பேச்சு மிகவும் நிதானமாகவும் எவரையும் தனிப்பட்டு குற்றம் சாட்டாமல் பேசியது சிறப்பாக அமைந்ததாம். அவர் சொன்னது போல் வடமாகாண சுகாதாரத்துறை, மாவட்ட நிர்வாகம், வைத்தியசாலை நிர்வாகம் போன்ற அபிவிருத்தி சேவைகள் தொடர்பாக 5 அல்லது 10 வருடங்களுக்கான பிரதான திட்டங்கள், ஆண்டுக்கான திட்டங்கள் வரைந்து செயல்படுவது வினைத்திறன் மிக்க நிர்வாகத்தை கொடுக்கும் என்று சொல்லியிருக்கின்றார். அதுவும் 30 வருட போரில் பாதிக்கப்பட்ட வடகிழக்கு மாகாணங்களுக்கு இது மிக அவசியம் என்றும் வலியுறுத்தியிருந்தார் ராமநாதன் அர்ச்சுனா. இப்படியான நீண்டகால குறுகியகால திட்டமிடல் என்பது சுகாதாரத்துறைக்கு மட்டுமல்ல, மற்ற துறைகளுக்கும் பொருளாதார நெருக்கடியில் இருக்கும் ஒட்டுமொத்த இலங்கைக்கும் மிக தேவையான பிரதான திட்டம். சுதந்திர இந்தியாவை ஆரம்பத்தில் நிர்மாணிக்கும் போது மறைந்த முன்னாள் இந்திய பிரதமர் நேரு அவர்கள் 5 ஆண்டு திட்டம் என்ற மாஸ்டர் பிளானை அறிமுகப்படுத்தியிருந்தார். உண்மையில் சோவியத் யூனியனிலிருந்து எடுத்துக் கொள்ளப்பட்ட திட்டமாகும். இந்திய மத்திய அரசு 5 ஆண்டு திட்டங்கள் வகுத்து அறிவித்த போது அதற்கு இணையாக மாநில அரசுகளும் 5 ஆண்டு திட்டத்தை வகுக்க வேண்டிய நிர்பந்தம் ஏற்பட்டது. 1972ஆம் ஆண்டு இலங்கை குடியரசாக பிரகடனம் செய்யப்பட்டு இலங்கை ஜனநாயக சோசலிய குடியரசாக பெயர் சூட்டப்பட்டாலும் சோசலிய நிர்மாணத்தின் முக்கிய அம்சமாக 5 ஆண்டு திட்டத்தை இலங்கைக்கு ஏனோ கடைப்பிடிக்க முன்வரவில்லை. மாறாக பாராளுமன்றத்தில் ஒவ்வொரு ஆண்டு நிறைவேற்றப்படுகின்ற பட்ஜெட்டை அடிப்படையாக கொண்டு அமைச்சும் திணைக்களங்களும் தங்கள் துறை சார்ந்த திட்டங்களை வரைந்து நிறைவேற்றியும் வந்திருக்கின்றனர். இலங்கை அரசாங்க நிர்வாகம் என்பது இந்தியாவைப் போல் 5 ஆண்டு திட்டங்களுக்கு பழக்கப்பட்டதாக இல்லை என்பது பட்டவர்த்தன உண்மை. புதிதாக ஆட்சி பொறுப்பை ஏற்றிருக்கும் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் பொருளாதார நெருக்கடியிலிருந்து விரைந்து மீள்வதற்கு இன்றைய காலகட்டத்துக்கு ஏற்ப அபிவிருத்தி சேவைகளை மக்களுக்கு வழங்குவதற்கும் 5 ஆண்டு திட்டங்களை வகுத்து செயற்படுவது மிக அவசியம். பாராளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனா பாராளுமன்றத்தில் ஒருங்கிணைப்பு குழு கூட்டங்கள் இப்படி நிதானமாக பேசி செயற்படுவராக இருந்தால் அவருக்கு அவரை தெரிவு செய்த மக்களுக்கு மிக பிரயோசனமாக இருந்து கொண்டிருக்கிறார். தவறை தவறு என்றும் சரியை சரி என்றும் சுட்டிக்காட்டும் கடமை உண்டோ? வைத்தியத்துறைக்கு வரும்போது, சத்திய பிரமாணம் எடுக்கும் போதும், தவறுகள் நடக்கும் போதும் சிலவற்றை மறைக்க வேண்டும் என்று உறுதியெடுக்கப்படுகின்றதாம். அதற்கு சில மருத்துவத்துறையின் சட்ட ஓட்டைகள் காரணமாக வைத்தியத்துறையில் கொலை செய்யப்பட வேண்டுமா? தற்கொலை குறைந்து வர தற்பொழுது மருத்துவ கொலை, அதுவும் தமிழனுக்குத்தான் சாபக்கேடாக நடப்பதை பார்க்கும்போது திட்டமிட்ட சதியாக இருக்குமோ என்ற கேள்விகள் மக்கள் மத்தியில் இருக்கின்றன. ஒரு பக்கத்தில் விலைவாசி, மற்றும் ஒரு பக்கத்தில் வைத்தியசாலையில் சாவு. இவை இரண்டுக்கும் தொடர்பு இருக்குமோ இல்லையோ, ஆனால் நாட்டில் பாரிய மாற்றம் ஒன்று வரும் போல தெரிகின்றது. அதற்கான மாற்றங்கள் அவரவர் மேற்கொள்வது சிறப்பு. அவை எவை என்று ஊகிக்க முடியாவிட்டாலும் இயற்கை காரணம் காட்டி இலங்கையின் ஏனைய பகுதிகளை உலகத் தொடர்பிலிருந்து துண்டிக்க முற்படக்கூடாது. மட்டக்களப்பு போதனா வைத்தியசாலையில் என்னதான் நடக்கின்றது? அதுவும் மட்டக்களப்பில் கல்வடியில் மிக பிரம்மாண்டமான வசதிகள் கொண்ட வைத்தியசாலை, அதையும் விட வேகத்தில் போதனா வைத்தியசாலை கட்டடங்களால் வானை தொட்டு கொண்டிருக்கின்றது. இந்த வைத்தியசாலையில் இடம்பெறும் கவனையின கொலைகளுக்கு மட்டுப்படுத்தப்படும் அபிவிருத்திகளும் வானை தொட்டு கொண்டிருக்கும் அந்த வைத்தியசாலையின் எதிர்காலத்துக்கும் தொடர்பு இருக்கும் என்று நாங்கள் சொல்லவில்லை. உயர் சாதிக்காரன் எல்லாம் இணைந்து உயரத்தில் வைத்தியசாலை கட்டுகின்றான். அவனுடைய சாதிகளுக்காக சாதி ஏண்டா சாதி என்று பணம் இருந்தால் எல்லாம் செய்யலாம் என்று இருக்கும்போது அதை பற்றி நாங்கள் கவலைப்படாமல் வைத்தியசாலையில் இடம்பெறும் சம்பவங்களுக்கான சட்ட நடவடிக்கைகளை எடுக்க வேண்டாம். ஒரு தனியார் வைத்தியசாலை நிர்வாக கட்டமைப்பு தேசிய வைத்தியசாலை நிர்வாக கட்டமைப்பில் ஆதிக்கம் செலுத்துவது தேசிய நிறுவனத்தில் பெரும் பாதிப்பை ஏற்படுத்தாம். இதனால் பாதிக்கப்படப்பட போவது ஏழை மக்கள் என்பதை சமூகம் மிக தெளிவாக விளங்கிக் கொள்ள வேண்டாம். இதில் பாதிக்கப்பட்டவர்களும் சமூக ஆர்வலர்கள், மனித உரிமை காப்பாளர்கள் மற்றும் பொது அமைப்புகள், பொதுமக்கள் என்று பலதரப்பட்ட சமூக விழிப்புணர்வாளர்கள் ராமநாதன் அர்ச்சுனாவுடன் இணைந்து எமக்கு உதவ வேண்டாம்.
வடிகரைக்கு உட்பட்ட குருமன்வெளி சிக்கன சேமிப்பு கடனுதவும் கூட்டுறவு சங்கத்தின் 37வது ஆண்டு நிறைவு விழாவும் சாதனையாளர் பாராட்டு விழாவும் வரையறுக்கப்பட்ட குருமன்வெளி சிக்கன சேமிப்பு கடனுதவி கூட்டுறவு சங்க மண்டபத்தில் மிக சிறப்பான முறையில் இடம்பெற்றிருந்தது. இந்த நிகழ்வானது சங்க தலைவர் நாகேந்திரன் தலைமையில் இடம்பெற்றிருந்தது. இதில் பிரதான அதிதியாக சாணக்கியன் அவர்களும் இலங்கை தமிழ்ச்சை கட்சி பாராளுமன்ற உறுப்பினர் சிறுநேசன் அவர்களும் ஸ்ரீநாத் அவர்களும் கலந்து கொண்டனர். இதன்போது சாதனையாளர்களுக்கு பதக்கங்களும் கேடயங்களும் வழங்கி கௌரவிக்கப்பட்டனர். பிரான்ஸ் என்ற இலங்கை பெண் விமான விபத்தில் உயிரிழப்பு. டோஹாவிலிருந்து பிரான்சின் பாரிஸ் நோக்கி பயணித்துக் கொண்டிருந்த விமானத்தில் திடீரென சுகையினமடைந்த இலங்கை பெண்ணொருவர் உயிரிழந்திருக்கின்றார். கட்டார் ஏர்வேஸ் விமான நிறுவனத்துக்கு சொந்தமான விமானத்தில் பயணித்த பெண்ணுக்கு திடீர் உடல்நலக்குறைவு ஏற்பட்டதனால் ஈராக்கில் இருக்கும் ஏர்பல் சர்வதேச விமான நிலையத்தில் விமானம் அவசரமாக தரையிறக்கப்பட்டது. முன் அறிவிப்புகளின் அடிப்படையில் மருத்துவ குழுவும் விமான நிலையத்துக்கு வரவழைக்கப்பட்டனர். ஆனால் அவர் ஏற்கனவே உயிரிழந்து விட்டதாக வெளிநாட்டு ஊடகம் செய்தி வெளியிட்டிருக்கின்றது. பிரான்சில் தங்கியிருந்த இலங்கை பெண் ஒருவரை இவ்வாறு உயிரிழந்திருக்கின்றார். ஏர்பில் இருக்கும் இலங்கை துணை தூதரகம் இது தொடர்பாக பிரான்ஸ் பிரிட்ஜை அவரது மகனுக்கு தெரிவிக்க ஏற்பாடு செய்துள்ளனர். உடலை பிரான்சுக்கு கொண்டு செல்ல தேவையான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருப்பதாகவும் அறிய முடிகிறது. காத்தாங்குடி பெரியயும்மு பள்ளிவாசலுக்கு பல குரலில் அல் குர்ஆனை ஓதும் சவுதி அரேபியா இமாம் அவர்கள் விஜயம் ஒன்றை மேற்கொண்டிருந்தார். அவருக்காக வரவேற்பு அளிக்கப்பட்டதுடன் யும்மா ஹுத்பா மற்றும் தொழுகையினையும் நடத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. அதனைத் தொடர்ந்து ஐஸ்வைகாரி முகமது நுமானி அவர்கள் பல குரலில் அல் குர்ஆனை ஊதிக்கொண்டிருந்தார். இந்தியாவின் முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங்கிற்கு ரணில் விக்ரமசிங்க அஞ்சலி. இந்தியாவின் முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங்கின் உடலுக்கு ரணில் விக்ரமசிங் புதுடில்லி தலைநகரில் இறுதி அஞ்சலி செலுத்தியுள்ளார். மன்மோகன் சிங்கின் மனைவி குர்சான் இரங்கல் தெரிவித்துள்ளார். புதுடில்லியில் இருக்கும் மன்மோகன் சிங்கின் இல்லத்திலிருந்து இந்திய எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தியுடன் ரணில் கலந்துரையாடியும் இருக்கின்றார். கொலையில் முடிந்த தகராறு. புத்தளம் முந்தல் போலீஸ் பிரிவுக்கு உட்பட்ட மங்களவெளி கிராமத்தில் இருக்கும் ராள் பண்ணையில் வேலை செய்து வந்த குடும்பஸ்தர் ஒருவர் இன்று கொலை செய்யப்பட்டிருக்கிறார். குறித்த ராள் பண்ணையில் வேலை செய்து வந்த உயிரிழந்த நபர் மதுபோதையில் காணப்பட்டிருப்பதுடன் அவருக்கு அங்கு தொழில் புரிந்தவரும் மற்றொரு நபருக்கு இடையில் ஏற்பட்ட வாய் தர்க்கம் காரணமாக இந்த கொலை சம்பவம் இடம்பெற்றுள்ளது. ஆத்திரமடைந்த நபர் மதுபோதையிருந்த குடும்பஸ்தரை மண்வெட்டி ஒன்றினால் பலமாக தாக்கி காயப்படுத்தி இருப்பதுடன் பல இடங்களில் வெட்டியும் கொலை செய்திருக்கிறார். உயிரிழந்த நபர் எட்டியாந்தோட்டையைச் சேர்ந்த 37 வயதுடைய 3 பிள்ளைகளின் தந்தையான ராஜேந்திரன் ராஜசேகர். அத்துடன் சம்பவ இடத்துக்கு வருகை தந்த புத்தளம் நீதிமன்றம் நீதி விசாரணை நடத்தியிருப்பதுடன் சடலத்தை பிரேத பரிசோதனைக்காக புத்தளம் ஆதார வைத்தியசாலைக்கு அனுப்பி வைத்துள்ளனர். அரசாங்கத்தை மாற்றும் சிந்தனையில் நாங்கள் இல்லை சாணக்கியர். நாங்கள் அரசாங்கத்துடன் சண்டை பிடித்து விமர்சனம் செய்து மாற்றியமைக்க வேண்டும் என்ற சிந்தனையில் நாங்கள் இல்லை என்று மட்டக்களப்பு மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் சாணக்கியன் அறிவிக்கின்றார். 3/2 பெரும்பான்மையுடன் இருக்கின்ற அரசாங்கத்தில் அரசியல் தீர்வு விடயத்தை அடையக்கூடிய வாய்ப்புள்ள காரணத்தினால் அதனை நாங்கள் சாதகமாக பயன்படுத்த வேண்டாம். எமது மக்கள் முகம் கொடுக்கும் பிரச்சினைகள் பற்றி நாங்கள் பேசாமல் இருக்க முடியாது. நாட்டில் அரிசி தட்டுப்பாடு வந்தபோது சதோச விற்பனை நிலையங்களூடாக 210 ரூபாவுக்கு அரிசியும் 130 ரூபாவுக்கு தேங்காயும் கொள்வனவு செய்யலாம் என்று அமைச்சர் அறிவித்திருக்கிறார். மக்கள் அதனை கொள்வனவு செய்யலாம். ஆனால் எமது பிரதேசத்தில் ஒரு சதோச விற்பனை நிலையம் கூட இல்லை. மட்டக்களப்பு நகரில் மாத்திரம் ஒரே ஒரு சதோச விற்பனை நிலையம் அமைந்திருக்கிறது. அந்த விற்பனை நிலையத்தை கூட மூடுவதும் திறப்பதுமாக காணப்படுகின்றது. அங்கு பொருட்களும் இல்லை. களுவாஞ்சிக்குடி பிரதேசத்திலிருந்து மட்டக்களப்பு நகருக்கும் சதோச விற்பனை நிலையத்துக்கு சென்ற பொருட்களை வாங்க முடியாது. அரிசி தொடர்பில் பாரிய பிரச்சினைகள் இருக்கின்றது. அது விவசாயிகள் மத்தியில் பெரிய பிரச்சினையாக இருக்கின்றது. அரசாங்கம் அரிசி இறக்குமதி செய்கின்றது. வெள்ளத்தினால் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு நஷ்டஈடு வழங்குவோம் என்று கூறுகின்றார்கள். ஒரு ஹெக்டேருக்கு 1 லட்சம் ரூபாய் என்கின்றனர். இந்த இழப்பீட்டுத் தொகை விவசாயிகளின் பயிர் மீண்டும் பயிர் செய்து 3வது உரம் இடும் காலப்பகுதியில் தான் வழங்கப்படும். இந்த சூழ்நிலையில் தற்போது அரசாங்கத்தின் நிலைமை சென்று கொண்டிருக்கிறது. இலங்கை மத்திய வங்கியினால் இன்றைய தினம் வெளியீடு செய்யப்பட்டிருக்கும் நாணய மாற்று விகிதங்களின் பட்டியல். ஆஸ்திரேலியன் டாலர் 187 ரூபா, கனேடியன் டாலர் 208 ரூபா, சிங்கப்பூர் டாலர் 221 ரூபா, யூரோ ஒன்றின் பெறுமதி 312 ரூபா, ஸ்டேலிங் பவுண்ட் 375 ரூபா, சுவிஸ் பிராங்க் 334 ரூபா, ஐக்கிய அமெரிக்க டாலர் 298 ரூபா.
தொடர்ந்து மத்திய கிழக்கு நாடுகளுக்குரிய நாணய பெறுமதிகளாக பஹ்ரைன் தினார் 780 ரூபா, குவைத் தினார் 955 ரூபா, ஓமான் ரியால் 764 ரூபா, கட்டார் ரியால் 80 ரூபா, சவுதி அரேபியா ரியால் 78 ரூபா, ஐக்கிய அரபு ராச்சியம் திர்ஹம் 80 ரூபா. ஹெகலிய ரம்புக்கல 18 வங்கி கணக்குகள், கொழும்பு அடுக்குமாடி குடியிருப்புகள், அதே நேரத்தில் பென்ஸ்கார் உட்பட கெகலியவின் சொத்துக்கள் பறிமுதல். முன்னாள் சுகாதார அமைச்சர் ஹெகலிய ரம்புக்கலவின் வங்கி கணக்குகள் மற்றும் ஏனைய சொத்துக்கள் பறிமுதல் செய்யப்பட்டிருப்பதாக மேல் மாகாண மேல் நீதிமன்றத்தின் வர்த்தமானி விளம்பரம் ஒன்றில் தெரிவிக்கப்படுகிறது. நீதிமன்ற விளம்பரத்தின் பிரகாரம் லஞ்ச ஊழல் ஆணைக்குழு 18 வங்கி கணக்குகளையும் 5 ஆயுள் காப்புறுதி கணக்குகளையும் செயலிழக்கச் செய்துள்ளனர். கொழும்பு 5 இருக்கும் அடுக்குமாடி குடியிருப்பு மற்றும் பென்ஸ்காரையும் கைப்பற்றியுள்ளனர். வங்கி கணக்கு மற்றும் சொத்துக்கள் கெகலிய ரம்புக்கல மற்றும் அவரது நெருங்கிய குடும்ப உறுப்பினர்களுக்கு சொந்தமானது. 2024 ஆண்டு டிசம்பர் 23 தொடக்கம் 25 ஜனவரி 3 வரை அமுலுக்கு வரும் வரையில் இந்த சொத்துக்கள் லஞ்ச ஊழல் ஆணைக்குழு தற்காலிகமாக பறிமுதல் செய்துள்ளனர். ஹட்டன் பகுதியில் பேருந்து விபத்து சம்பவம், சாரதியின் விளக்கமறியல் நீடிப்பு. ஹட்டன் பகுதியில் இடம்பெற்ற பேருந்து விபத்து சம்பவம் தொடர்பில் தனியார் பேருந்து சாரதியை ஜனவரி 7 வரை விளக்கமறியல் வைக்குமாறு நீதிமன்றம் உத்தரவு. சந்தேக நபர் ஹட்டன் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்டதை அடுத்து இந்த உத்தரவு பிறப்பிக்கப்படுகிறது. கடந்த 21 ஹட்டனிலிருந்து ஹட்டன் நோக்கி சென்ற தனியார் பேருந்து ஹட்டன் கொழும்பு பிரதான வீதியில் வளைந்து செல்லும் வீதியில் சாரதியின் கட்டுப்பாட்டை இழந்து பேருந்து வீதியை விட்டு விலகி 20 அடி பள்ளத்தில் விழுந்திருந்தது. இந்த விபத்தில் சாரதி, பேருந்தின் உதவியாளர் 53 பேர் படுகாயமடைந்த நிலையில் 3 பேர் உயிரிழந்தனர். ஹட்டன் பகுதியைச் சேர்ந்த 14 வயதுடைய பாடசாலை மாணவர் ஒருவரும், கண்டியைச் சேர்ந்த 68 வயதுடைய நபர் ஒருவரும், மேலும் பெண் ஒருவரும் உயிரிழந்தனர். இதேவேளை பேருந்தில் பொருத்தப்பட்டிருந்த சிசிடிவி கேமராவில் விபத்தின் போது பதிவான காணொளியும் வெளியிடப்பட்டிருந்தது. முன்னதாக இந்த காணொளி அளிக்கப்பட்டிருந்ததாக போலீஸ் விசாரணையில் தெரிவிக்கப்பட்ட போதும் பின்னர் அந்த காணொளி வெளியாகிய நிலையில் போலீஸ் பாதுகாப்பு சிகிச்சை பெற்று வந்த சாரதி விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருந்தார். அனைத்து வங்கி வைப்பு கணக்குகளுக்கும் 10% வரி அரசாங்கத்தின் அறிவிப்பு. அனைத்து வங்கி வைப்பு கணக்கிலிருந்து 10% வரியை வங்கிகள் கழித்துக் கொள்வதாகவும் தொழில் அமைச்சரும் பொருளாதார அபிவிருத்தி பிரதியமைச்சருமான அனில் ஜீந்த தெரிவிக்கின்றார். வரி விலக்கு அளிக்கப்பட்டவர்களிடமிருந்து அறவிடப்பட்ட வரித்தொகை மீள வழங்குவதற்கான பொறிமுறை அரசாங்கம் முன்வைக்கும். குறித்த பொறிமுறையை உருவாக்குமாறும் உள்நாட்டு இறவரி திணைக்களத்துக்கு பணிப்புரை விடுக்கப்பட்டதாகவும் நிவாரணத்தை பெற்றுக்கொள்ளும் முறை தயாரிக்கப்படும் என்றும் அமைச்சர் கருத்து வெளியிடுகின்றார். வரி விலக்கு அளிக்கப்பட்டவர்களிடமிருந்து 10% வரியை அறவிடுவதன் மூலம் அநீதிகள் இழைக்கப்படாது. இந்த நிலையில் அரசாங்கம் சமீபத்திய வைப்பு வரியை 5 தொடக்கம் 10% உயர்த்தியிருக்கின்ற விடயமும் குறிப்பிடத்தக்கது. வெளிநாட்டில் தயாரிக்கப்பட்ட ஆளில்லாத விமானம் ஒன்றோ திருகோணமலை கடற்படையிலிருந்து மீட்கப்பட்ட சம்பவம் தொடர்பில் இலங்கை விமானப்படை விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர். வெளிநாட்டில் தயாரிக்கப்பட்ட குறித்த விமானமானது திருகோணமலை கடற்பரப்பில் மீட்கப்பட்டதாக இலங்கை விமானப்படை அறிவித்திருந்தனர். விமான எதிர்ப்பு பயிற்சிக்கு பயன்படுத்தப்படும் ஆளில்லாத விமானமே மீட்கப்பட்டிருப்பதாக விமானப்படை பேச்சாளர் அறிவிக்கின்றார். இந்த ஆளில்லாத விமானம் உள்நாட்டில் தயாரிக்கப்பட்டது இல்லை என்பதும் ஆரம்பகட்ட விசாரணையில் தெரிய வருகின்றது. இந்த ஆளில்லாத விமானம் இலங்கையின் முப்படைகளுக்கு சொந்தமானது இல்லை என்றும் ஆளில்லாத விமானம் பயிற்சியின் போது தவறுதலாக இலங்கையின் கடற்பரப்பில் தரையிறங்கியிருக்கலாம். குறித்த விமானத்தில் வெடிப்பொருட்கள் இல்லை. இதனால் இலங்கைக்கு எந்த பாதிப்பும் இல்லை. 2022 இவ்வாறான ஆளில்லாத விமானம் ஒன்று ஒடிசாவிலிருந்து இலங்கை வந்திருந்ததாகவும் சொல்லப்படுகின்றது. திருகோணமலை கடலில் மிதந்து கொண்டிருந்த ஆளில்லாத விமானம் ஒன்று சற்று முன்னர் மீட்கப்பட்டதாகவும், திருகோணமலை கடற்தொழிலாளர்கள் சில நேற்றிரவு கடலுக்கு சென்ற நிலையில் கடலில் மிதந்து கொண்டு வந்த ட்ரோன் ரக விமானம் ஒன்றை கண்டுள்ளனர். அதை குறித்த ட்ரோன் விமானத்தை மீட்டு கரைக்கு கொண்டு வந்திருந்த விடயமும் குறிப்பிடத்தக்கது. சமூக வலைத்தளங்களை வைத்து பாராளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா பதவியை சீரழிக்கின்றார் என்ற கடுமையாக குற்றம் சுமத்தியிருக்கின்றார் சகாதவன். யாழ் நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனா சஜி பிரேமதாசவுக்கு பின்னால் ஒளிய முற்பட்டு தோல்வியடைந்த நிலையில் தற்பொழுது ஜேவிபிக்கு பின்னால் ஒளியம் யோசித்துக் கொண்டிருக்கின்றார் என்ற பனை அபூர்வ சபையின் தலைவர் சகாதவன் கடுமையான விமர்சனங்களை முன்வைக்கின்றார். குறித்த விடயத்தை யாழ் ஊடக மையத்தில் ஊடக சந்திப்பில் கருத்து வெளியிட்டிருக்கின்றார். இது தொடர்பாக அதிகாரிகளை நோக்கி கேள்விகள் எழுப்புவதற்கு முன் அவர் தன்னை நோக்கி கேள்விகள் கேட்டுக்கொள்ள வேண்டாம்.
சமூக வலைத்தள பக்கத்தில் வரும் கருத்துக்களை வைத்துக்கொண்டு அவர் தன்னை பெரிய ஆளாக நினைத்து கொண்டிருக்கின்றார் என்றும், அவருடைய பதவி ஊழலுக்கு அவர் கொடுத்த குரலுக்கானது என்றும், அதனை அவர் துஷ்பிரயோகம் செய்கின்றார் என்றும் கருத்து வெளியிட்டிருக்கின்றார். சிங்கள ஊடகங்களுக்கு ஒரு கதையும் தமிழ் ஊடகங்களுக்கு ஒரு கதையும் அவர் சொல்லி மக்களிடையே ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தி குழப்பத்தின் பிரதியாக இருக்கின்றாரே தவிர அவர் மக்களின் பிரதிநிதி கிடையாது என்றும் குற்றம் சுமத்தி இருக்கின்றார்.